நல்லா காரசாரமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு மஷ்ரூம் பெப்பர் மசாலா செய்யலாமா? கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா பொடியா நறுக்குன 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம மஷ்ரூம்க்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு ட்ரை மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3:1 தான் ரேஷியோ. ஸோ இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயமும் நல்லா ப்ரௌனா வதங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல 1/2 ஸ்பூன் கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மீடியம் சைஸ் 2 தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ மஷ்ரூம்க்கு தேவையான 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு கிளறிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்ல விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி சுருண்டு நல்லா இந்த அளவுக்கு திக்கா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணிட்டு மசாலாவும் மஷ்ரூமும் சேர்ந்து வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. மஷ்ரூம்ல வந்து தண்ணி விடும். ஸோ சிக்கன் மாதிரியே தான் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்தி அகைன் திக்காய் வர அளவுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் இப்படி வதக்கி கொடுத்துட்டே இருந்துட்டு இறக்க போற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பெப்பர் அண்ட் சோம்பு பொடி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல நல்லா கிளறி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி. இதை நீங்க சப்பாத்தி, பரோட்டா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி வேணா சாப்பிட்டுக்கோங்க. நம்ம கண்ணு பூராவும் இந்த கடாயிலே இருக்கு. கடாயில கொஞ்சமா சாதம் போட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டுன்னு பரட்டி ஒரு உருண்டையை பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.